அனைவருக்கும் வணக்கம். கடந்த வாரம் ரிலீஸ் ஆன பரிமளா அண்ட் கோ அந்த திரைப்படத்தோட திரை விமர்சனத்தை இன்றைக்கி நம்ம பார்க்க இருக்கிறோம். நேர்மையாகவும் நிதர்சனமாகவும் உண்மையான பதிவுகளை தான் நம்ம வீடியோவில் தெளிவாக நிதானமாக நான் சொல்ல இருக்கிறேன். எல்லோரும் சினிமா பார்க்கும்போது நம்ம ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக பார்க்கணும், நல்ல காமெடியாக இருக்கணும், ஒரு நல்ல மூவியாக இருக்கணும், 3 மணி நேரம் படம் நம்ம கொடுத்த காசுக்கு ஒர்த்தாக இருக்கணும் அப்படிங்கிறத வச்சு படம் பார்க்க போகிறோம். படம் பார்த்துட்டு வந்ததுமே எல்லோரும் போல் கத்திக்கிட்டு படம் நல்லா இருக்குது அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பில் நம்ம படம் பார்க்குற ஆசையவே வெறுக்கடிக்கிற மாதிரி சில விமர்சனங்களும் சில பைத்தியக்கார பயல்களும் இருப்பாங்க. நமக்கு ஒருத்தருக்கு பிடிக்கும், ஒருத்தருக்கு பிடிக்காது அப்படிங்கிற கோணத்தில் தான் இப்போ எல்லோரும் திரை விமர்சனம் பண்ணுறாங்க. நெகட்டிவாக விமர்சனம் பண்ணால் நிறைய வியூஸ் போகுது அப்படிங்கிறதுக்காகவும், நல்லா இருக்குது அப்படின்னு சொன்னோம்னா இந்த ஒன்றை நம்பி படம் பார்த்தேன், இந்த படம் நல்லாவே இல்லைன்னு சொல்லி கமெண்டில் கேவலமாக பேசுகிறதும் இன்றைக்கி ட்ரெண்டிங்கில் அதிகமாக இருக்குது. எனக்கு பிடிச்ச மாதிரி எனக்கு சினிமாவை நேசிக்கிற எல்லா மக்களுக்கும் இந்த படத்தை இன்னும் கொஞ்சம் பெட்டராக எடுத்துருக்கலாமா, இல்லை இதை ஏன் இப்படி சொதப்பினாங்க அப்படிங்கிறத பார்த்து நம்ம பேச போகிறோம். இருந்தாலும் என்ன இந்த படத்தை நம்ம பார்க்க முடியுமா பார்க்க முடியாதுங்கிறது தான் ஒவ்வொரு ஆடியன்ஸுக்கும் உள்ள ஒரு மகிழ்ச்சியான தருணத்தை வீணடிக்கக்கூடாது. அந்த மகிழ்ச்சியான தருணத்தை இந்த சினிமா படம் இந்த சினிமாங்கிற இது ஒரு அது என்ன சொல்கிறதுன்னா, சினிமா ஒரு என்டர்டெயின்மெண்ட், நம்ம மகிழ்ச்சிக்கான ஒரு தருணத்தை இந்த சினிமா நமக்கு கொடுத்துருக்கா அப்படிங்கிறத தான் நம்ம பார்க்க போகிறோம். பரிமளா அண்ட் கோ இந்த திரைப்படத்தில் நடிச்சிருக்க ஜெயராம் சார் அவர்கள், ஊர்வசி மேடம் அவர்கள், இப்படி நிறைய பேர், யோகி பாபு மற்றும் பலர் நடித்திருக்கிறார்கள். இந்த படத்தில் மிஸ்கின் அவர்களுடைய பர்ஃபார்மன்ஸு ரொம்ப நல்லா இருக்குது. குடும்ப ஒரு தந்தை ஸ்தானத்தில் இந்த படத்தில் ஒரு போலீஸ் கெட்டப்பில் காமெடியாகவும் இருக்கணும், சீரியஸாகவும் இருக்கணும், அதே சமயம் ஒரு தந்தைக்கான பாசமுள்ள அப்பாவாகவும் இருக்கணும் அப்படிங்கிறத மிஸ்கின் அவர்கள் இந்த படத்தில் அருமையான நடிப்பை வெளிப்படுத்தியிருக்கிறார்கள். ஆனால் இந்த ஒரு நாளைக்கு 10 லட்சம் சம்பளம் என்கிற அடிப்படையில் தான் மிஸ்கின் அவர்கள் நடித்து கொண்டிருக்கிறார். ஜெயராமன் அவர்கள், அதாவது நான் சின்ன வயசில் முறைமாமன் படத்தை டிவியில் சன் டிவியில் தான் பார்த்தேன். ஜெயராமன் சார் அவருடைய படத்தை புஷ்பா அவர்கள் நடிச்சிருக்காரு, கவுண்டமணி அவர்கள். அந்த படம் பார்க்கும்போது நான் ஒரு 10வது தான் படிச்சிருக்கிறேன். 10வது படிக்கும்போது அந்த படத்தை பார்க்குறப்ப அவ்வளோ சந்தோஷம் இருந்துச்சு. காமெடி சீன்ஸ் பயங்கரமாக இருக்கும், ஃபைட் சீன்ஸு, கப்பல் சீன்ஸு எல்லாமே ரொம்ப என்டர்டெயின்மெண்ட்டாக, ஒரு பசங்கள்லாம் விழுந்து சிரிப்போம். அந்த மாதிரி ஒரு காமெடினா ஆக்டரை நம்ம பார்த்துருக்கோம் ஜெயராம் சார். அதே போல் அவர் நடித்த அதாவது ராதிகாவும் ஜெயராம் நடிச்சிருந்த பிரபு இவங்க நடித்த அஞ்சலி படம் இல்லை, அது படம் பேர் மறந்துருச்சு. ஆனால் அதில் புருஷன் பொண்டாட்டியாக நடிச்சிருக்க படம் இருக்குது. அதாவது அந்த படத்தில் ரேவதி, அந்த ரேவதிங்கிறவங்க சொல்ல கொஞ்சம் தடங்களாக இருக்குங்கன்னு நினைக்கிறேன். பிரியங்கா படம் கண்டுபிடிச்சிட்டேன். பிரியங்கா படத்தில் கோர்ட்டு சீனில் பிரபு சார் அவ்வளவு கச்சிதமாக நடிச்சிருப்பாங்க. அந்த காலத்தில் அந்த படத்தை பார்க்குறப்போ திரையரங்கத்தில் பார்க்குறதோட டிவியில் பார்த்து கொண்டாடின ஊர் மக்கள் கூட்டங்கள்லாம் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஒவ்வொரு நாளும் அந்த படத்தில் அந்த ஒவ்வொரு சீன்ஸும் பயங்கரமாக எதிர்பார்ப்பு இருக்கும். அது மாதிரி ஒரு நேர்மையாக இருக்கிற மனைவிக்கும் அந்த குடும்பத்து உறவுகளுக்காக இயங்கி தவிக்கிற ஜெயராமன் ஹஸ்பண்ட், இவங்க 2 பேத்துக்குள்ள பந்தம், கோர்ட்டில் உண்மையை சொல்லணும் அப்படிங்கிற ஒரு நிர்பந்தத்தில் ரேவதியும், உண்மையை சொன்னால் குடும்ப மானம் போயிருமே என்கிற நிர்பந்தத்தில் ஜெயராம் சார் அவர்களும், உண்மைக்கு போராடிய ரேவதிக்கு பிரபு சார் வக்கீலாக வாதாடி எப்படி ஜெயிச்சாருங்கிறது அந்த படம் அருமையாகவும் அற்புதமாகவும் ஒரு பெண்ணுக்கு நீதி கிடைக்கவும் அந்த படம் எடுத்திருப்பாங்க. அந்த மாதிரி படங்கள் இப்போ அதிகமாக வர்றதுக்கு வாய்ப்பு இல்லாமல் ரொம்ப அடிதடி வெட்டுக்குத்து ரத்த கிளறியில் தான் படம் போயிட்டுருக்கு. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இந்த பரிமளா அண்ட் கோ திரைப்படம் மக்களுக்கு ஒரு நல்ல டார்க் காமெடியாகவும், நல்ல ஒரு சஸ்பென்ஷன் உள்ள யார் இந்த கொலையை பண்ணியிருப்பாங்க அப்படிங்கிறதுல ஒவ்வொரு சீனும் ஒரு எதிர்பார்ப்பையும், அதே சமயம் கொஞ்சம் காமெடியாகவும் நல்ல அந்த படத்தை கொண்டு போயிருக்காங்க.
நீங்கள் இந்த படத்தை பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மேக்ஸிமம் கமெண்ட்ஸ் வந்து உடனுக்குடன் சொல்கிற ரிவ்யூ பார்க்காம கொஞ்சம் நிதானமாக நிறுத்தி, நான் ஒரு வாரம் கழிச்சு தான் போகிறேன், படம் பார்த்தவங்க கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நல்லா இருக்கா நல்லா இல்லையான்னு. படம் பார்க்காதவங்க இந்த படத்தை நல்லா போய் பாருங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். இப்போ ஒரு சில படங்களை மிஸ் பண்ணாமல் வாரம் வாரம் நம்ம தேட்டரில் படம் பார்த்து என்ஜாய் பண்ணுற மூமெண்ட்டை வந்து எப்போவுமே மிஸ் பண்ண வேணாம். ஏன்னா ஒவ்வொரு நாளும் நமக்கு சந்தோஷம் வேணும். சந்தோஷத்தை கொடுக்கறது சினிமா மட்டும்தான். அந்த சந்தோஷத்தை வந்து பக்கத்தில் இருக்க யாரும் வந்து கொடுக்க மாட்டாங்க. இன்றைக்கி இருக்க காலகட்டத்தில் பக்கத்தில் பேசுகிறதுக்கு யாருமே ஆள் கிடையாது. செல்ஃபோனை நோண்டிக்கிட்டே இருக்கிறோம். அதே சமயம் தேட்டரில் போய் படத்தை பாருங்கள், ரொம்ப என்ஜாய் பண்ணுங்கள். உங்களுக்காக படம் வந்து எப்படி இருக்குது அப்படின்னு உங்கள் மனசுக்குள்ளே இருக்க விஷயங்களை வந்து கருத்துக்களில் பதிவிடுங்க. கருத்துக்கள் பதிவிடும்போது எனக்கு மட்டும் இல்லை, நீங்கள் எந்த விமர்சனமாக இருந்தாலும் அவர்களை வந்து பேட் வேர்ட்ஸ், அதாவது மோசமாக அசிங்கமாக திட்டி கமெண்ட்ஸ் போட வேணாம். அந்த மாதிரி ஆட்களுக்கு, அதாவது ஒரு தயாரிப்பாளருடைய ரத்தத்தை உறிஞ்சி அதுலேருந்து சம்பாரித்து அவங்களவே குறை சொல்லி ரொம்ப பேசி சம்பாதிக்கிறவங்கள பற்றி அவங்களுக்கு வந்து தெரிஞ்சது அவ்வளோதான் அப்படின்னு விட்டுட்டு போயிருங்க. யாரையும் வந்து ரொம்ப கேவலமாக வந்து கமெண்ட் பண்ண வேண்டாம்னு நான் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். முடிஞ்ச வரைக்கும் நான் சினிமா விமர்சனத்தினையும் பண்ணுறேன். வைரல் உண்மைகளையும் பேசணும்னு ஆசைப்பட்றேன். எனக்கு முழு நேரம் யூடியூப்பில் வந்து நான் வீடியோ போட முடியல. எனக்கு டைம் கிடைக்கும்போது நான் வீடியோ அப்லோட் பண்ணுறேன். படம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் வீடியோ அப்லோட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இந்த பரிமளா அண்ட் கோ படம் வந்து மிகவும் அற்புதமாக நல்லா இருக்குது. அனைவரும் பாருங்கள். இதில் பார்ட் 2 வர இருக்குது. உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நல்லா என்ஜாய்மெண்ட் பண்ணுங்கள் அப்படின்னு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நான் பேசுகிறது வந்து உங்களுக்கு தடுமாற்றமாக இருக்குதா, இல்லை எப்படி பேசணும் அப்படிங்கிறத நான் மென்மேலும் கற்றுக்க முயற்சி பண்ணுறேன். என்னுடைய சேனலுக்கு வந்து லைக் பண்ணுங்கள். நான் மென்மேலும் நல்ல விமர்சனங்களையும் நல்ல திரைப்படங்களையும் உங்களுக்கு நான் சொல்கிறேன். நன்றி, வணக்கம்.